பார்த்திருந்து ஏந்திலேந்தி காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போடு பின் சோறு தண்ணி வேணும்னு தோணல மாங்க தெங்காத்து ஊதாக உண்டான சங்க உள்ளார ஒத்தையில அழகி நாளைக்கு பேரழகி ஒருத்தி வந்திருக்கா பாருங்க. எப்படி இருப்பாள் அவ? ரொம்ப அழகா இருப்பாங்க. உன்னை விடவா? உன்னை விடவா? என்னோட ரொம்ப அழகா இருப்பா. பாருங்க அழகுல மயங்கி விழுந்துற போறீங்க. சரி வாடா. அடியே. ஹலோ. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக அன்பாளி இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஊர்வாட்டு அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதன்றி ஊர்வாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தார் தங்கமீன வளர்ந்த தம்பி தானாக
காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாள் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக அன்பாளி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அன்பாளி இணைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி போடட்டுமா காப்பி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே அடே ஆத்தாடி அப்புறம் என்ன டீ தண்ணி போடட்டுமா காப்பி தண்ணி போடட்டுமா டீ தண்ணி போடட்டுமா காப்பி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே என்னடி ஐயா பெட்டிக்கார ஐயா என்ன வேணும் உனக்கு சொல்லு நீங்க மிகப்பெரிய ஒரு வாத்தியாரு உங்க கூடலாம் சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் ஆனா இப்ப நான் பாடுற வரியை இப்ப வந்து நீங்க பாடுறேன் பாரு எனக்கு மருமையன் ஆயிட்டீங்க நான் உங்களுக்கு மாமியா இப்ப மாத்தி குடுக்குறேன் பாரு டீ தண்ணி போடட்டுமா காப்பி தண்ணி போடட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே டீ தண்ணி வேணாம் மாமி காப்பி தண்ணி வேணாம் மாமி அடியே மாமி டீ தண்ணி வேணாம் மாமி காப்பி தண்ணி வேணாம் மாமி வேற என்ன வேணும் பச்சை தண்ணி போது மாமி ஏ மாமி பச்சை தண்ணி போது மாமி சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி சோளச்சோறு வேணாம் மாமி பொங்கச்சோறு வேணாம் மாமி வேற என்ன வேணும் பழைய சோறு போது மாமி எனக்கு பழைய சோறு போது மாமி மாமி கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா கறி குழம்பு வைக்கட்டுமா மீன் குழம்பு வைக்கட்டுமா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி கறி குழம்பு வேணாம் மாமி மீன் குழம்பு வேணாம் மாமி வேற என்ன பூண்டு குழம்பு போது மாமி ஏ மாமி பூண்டு குழம்பு போது மாமி உங்களுக்கு பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா எப்படி 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 பட்டு வேட்டி எடுக்கட்டுமா பேண்ட் சட்டை எடுக்கட்டுமா
முந்தான போது மாமி ஏ மாமி முந்தான போது மாமி கட்டில்ல படுக்கிறீங்களா தார்பாயில படுக்கிறீங்களா தார்பாயா கட்டில படுக்கிறீங்களா தார்பாயில படுக்கிறீங்களா சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே கட்டிலா வேணாம் மாமி தார்பாயி வேணாம் மாமி கட்டிலா வேணாம் மாமி தார்பாயி வேணாம் மாமி வேற எங்க உங்க நடுவீடு போது மாமி ஏ மாமி நடுவீடு போது மாமி நான் பாடிய என்ன மாமி எப்படி என்ன பாடினாலும் விரட்டி அடிக்கிறீங்களே அது எப்படி வேணும் பாடுவேன் இதெல்லாம் பாடுறதே இல்ல விட்டுறது சரி வாத்தியார் இப்ப விரட்டி அடிச்சிட்டீங்க என்ன பண்றது நடு வீட்டுக்கே வரோம் சொல்றீங்க நடு வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான் நடு வீட்டுல நீங்கள் வந்துட்டீங்க ஏசி போட்டு வச்சிரு ஏசியை போட்டு நானும் உட்காந்துருக்கேன் உட்காந்து நீங்க வந்தது என்ன செய்யணும் ஆனா உனக்கு அப்படியே இருக்குடி எல்லாம் என்னது முக வெட்டு சுத்தமா அப்படியே இருக்குடி முகந்தே அப்படி இருக்கும் சும்மா நாட்டுக்கட்ட மாதிரியா இருக்கிற வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்கறது மாதிரி இல்ல கோடி உன்னை பார்த்து தெரியும் கேள்விப்பட்டேன் இது என்னத்த சொல்ல நீ அந்த கம்பெனி தான் அப்படின்னு ஐயா இது என்ன காரணம்னு கேளுங்க என்னடி காரணம் இதெல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தாத்தே சின்ன எம்கேஆர் எனக்கு வகுத்துக்கு சோறு ஓடுவார் அப்படியா இன்னும் இந்த மாதிரி இன்னும் நிறைய செய்யணும் ஒரு வேலை பண்ணு என்ன என் கூட சீசன் முடிஞ்சிட்டு நான் ஏற்கனவே மும்பையில் 3 வருஷம் இருந்தாலும் சரி கொண்டு போய் சுத்தமாக க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வளர்த்தேன் அப்படியே மாறிடுவேன் நீங்க வெட்டி எடுக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் இல்லை அப்ப இல்லையா அப்ப ஆளுக்கு சொன்ன உண்மைதானே அப்ப ஏண்டி ஏய் ஆனா அப்ப சொன்ன உண்மைதானா வெட்டிக்காரர் நல்லவர்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஆளுகள்கிட்ட நீங்க லேசா வச்சு புத்தி உள்ளவரா இருப்பீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஏண்டி என்னத்த சொல்ல இந்த வேஷம் போட்டு இந்த காசை வாங்குறதுக்கு நான் படுற வாடு எனக்கு தேன் தெரியும் ஏன் உள்ள வந்து நீங்க வெளியில பார்த்துட்டு ஈஸியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க உள்ள நான் படுற சிரமம் எனக்கு தான் தெரியும் அப்படியே சிரமப்படுற இந்த நாடகத்திலே வாத்தியார இந்த காசை வாங்குறதுக்கு என்ன வேஷம்னாலும் போட்டுடலாம் ஆனா அந்த பொம்பளை வேஷம் போடுறது ரொம்ப சிரமமா இருக்கு என்ன சிரமம் ஒரு வக்கட்டு பந்த வச்சா ஒரு வக்கட்டு எவ்வி தொலையுது ரெண்டையும் சேர்ந்து ஒன்று ஓலாமுக்குன்னா 4 கொக்கி மசூரும் பட்டாருன்னு விடுங்குது அப்புறம் சரி ஊக்க குத்திட்டு வந்தா ஆடும்போது ஊக்கு கலந்துக்கிட்டு கவட்டில் ஊற்றி போடுது அதுக்கு பிதுக்கு மருந்து ஓட்டு ஆத்துறதுக்கு 8 நாள் ஆகுது அவளை வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு மானப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த காசை நான் வாங்க எவ்வளவு சிரமம் அழகா இருக்கு நாங்க சூப்பரா இருக்கு நிஜமா தானே சுத்தமா அப்படியே இருக்கிற என்னடி சுத்தம் மட்டும் சுத்தமா அப்படியே பொம்பளை புள்ள மாதிரியே இருக்கிறீ எப்படி இப்போதைக்கு சூப்பராத்தியா இருப்பேன் காலையில மேக்கப் அழிச்சிட்டு வெளியில வந்தேன்னா மானாமதுரை வட்டாரத்திலே நம்மளை சாணி வரைக்க கூட கூப்பிட மாட்டாங்க ஏன் கரடி மாதிரி மாறி முகர லட்சணம் அப்படி இருக்கும் அடி வாங்கின முகர லாரியில வச்ச எலும்பச்சம்பளம் மாதிரி என்னத்த சொல்ல ஆனாங்க என்னது உண்மையிலேயே இவ்வளவு அழகப்படைச்ச ஆண்டவன் எனக்கு முட்டுக்கான அதைத்தானே உடைக்காம விட்டுட்டான் சுலகத்தையும் படைக்கல இருடி என்னங்க அதுக்கு தான் சொல்றேன் அவன் படைக்காட்டி என்ன நம்ம செஞ்சுறோம் செஞ்சா அது நல்லா இருக்காதுங்க நீ வா அங்க செயற்கை என்ன வாடி எங்க கூப்பிடுறீங்க மும்பை பாம்பே கேள்விப்பட்டிருக்கியா ஏன்னா ஏற்கனவே என்னோட சேர்ந்த 3 பேர் இன்னும் புண்ணாராம தர்றாங்க நான் வரமாட்டேன் எனக்கு பயமா கிடக்கு உன்னை கொண்டு பாம்பேல கிராண்ட் ரோட்ல கொண்டு வித்துட்டு வந்துடுறேன் ஏன் நமக்கு கசகசன்னு இருக்கு இந்த டெய்லர் எடுவட்ட வய யார் இது நல்லாத்தேன் ஒரு கோட்டுக்கு 2 கோட்டு வாங்கிக்கடான்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன் ட்ரெஸ் துணிமணி எடுத்து தைக்கிறவன் நல்ல துணியில எடுத்து தைக்க வேண்டியானு நல்ல என்கிட்ட இருந்த பழைய பாலிஸ்டர்ல எடுத்து தச்சிருப்பான் போல தன்னை லைட் மசிரை கட்டினதுக்கு இந்த பாலிஸ்டரை கட்டினதுக்கு எனக்கு எரிச்ச மசிராத்தியா இருக்கு உள்ள காந்ததோ உள்ள தக தக தகன்னு எரிய கண்டமா இந்த ஃபேனை உள்ள விட்டுக்க ஃபேனை உள்ள விட்டா இருக்கிறது பூரா வெட்டி மாதிரியா இருக்கு பாரு தோழிமா கூப்பிடுவோம் குளு குளு குளுன்னு இருக்கு அடியே தோழிமா அடியே நல்லா இருக்கே அடி நான் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில படுத்து கிடந்தா வரேன் உன்னதான் என்னது ஒண்ணு அந்த புள்ளைய உன்னை பார்த்து அந்த புள்ளைய பார்த்தா பொசுக்குன்னே இருக்கலாம் அந்த புள்ளையா என்னடி சொல்றாரு அவரு அதுதான் இயற்கை
இத வெளியே எடுத்தேன்னா 28 நாளைக்கு நீங்க கஞ்சி குடிக்க மாட்டே. கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிற சொல்லு. பழைய ஊசி போன துண்டத்தை உள்ள வச்சிருக்கேன். ஏன்டி போய் சொல்ற? ஏன் கேக்குறீங்க? அடியா அப்படின்னு வேர்க்க விறுவிறுக்க பேசிட்டு அப்படி என்னங்க வேலை பார்த்த நீ? அவரை பார்த்தது எனக்கு எல்லாமே வெறுக்குதுடி. ஏண்டி எப்படி? நீ மண்டை வெறுத்ததை தானே பார்த்த. எனக்கு வெறுக்கத்தேன் செய்யுது. ஏய் ஒன்னா பிறந்தா இப்படிலாம் தப்பு தப்பா பேசக்கூடாது. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. ரொம்ப அழகா இருக்க நீ. சரி வள்ளியம்மா வந்தாங்க பாத்தியா? பார்த்ததே இல்லடி. பார்த்தது இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது இல்ல. எது வரைக்கும்? இது வரைக்கும். யாரடி? நீ என்னடி சொல்ற? அத போய் என்ன உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது வரையிலும் வள்ளியம்மாவை பார்த்தது இல்ல. அப்படி சொல்லு. இது வருவாங்க பாரு. வள்ளியம்மாவை பார்த்து 1.5 வருஷம் நெருக்கி ஆச்சு. அப்படியா? இன்னைக்கு தான் மறுபடியும் பார்க்க போறேன். வந்திருக்காங்கடி. வள்ளியம்மா அம்மா வாங்கம்மா. ஒரு சந்தோஷ ஊஞ்சலாட கண்டேனே, புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே, முத்து சிரித்தது முள்ளு வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலைத்தேனே, இவ செந்தூர பட்டு வச்சா இப்போது இன்ப தேரேறி செல்லும் காலம் எப்போது. கொடியே பக்கம் வந்தால் என்ன, போக வண்ண குயிலே சொர்க்கம் வந்தால் என்ன, கொப்பு மலக்கொடியை நீதான் தொட்டால் என்ன, முத்துமணி சரத்தில் கையும் பட்டால் என்ன, தேனியே அலைக்கையில் மாங்குயில் தான் வருகுமா, வான்மலை போல் பொலிகையில் அழகிய கலை நிலவே விரைந்தே மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது சித்திரை வந்தது இவ செந்தூர பட்டு வச்சாய் போது இன்ப தேரேறி செல்லும் காலம் எப்போது. உன்னை என்னும் பொழுது நாணம் உண்டாகுது, ஆசை என்னும் மலைகள் என்னை வந்தாடுது, கன்னி வெளி இசைவில் காதல் பேரோடுது, காதலில மயில்கள் இங்கே நீராடுது, நான் உனக்கெனவே பிறந்தவள், நீ தொடவே வளர்ந்தவள், உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது, விருந்தொன்னை அழைக்கிறதே விரைந்தே மனம் தரும் பூவிது மன்னனிடம் மயங்குது, முத்து சிரித்தது முள்ளு வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலைத்தேனே, ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, சங்கீதம் நானும் பாட வந்தேனே, ஒரு சந்தோஷம் ஊஞ்சலாட கண்டேனே, ஒரு சங்கீதம் நானும் பாட வந்தேனே. வள்ளியம்மா மங்களம் உண்டாகட்டும். சாந்தி வாமா. அம்மா வணக்கம்மா. ஆத்தாடி அம்மா அப்படியே அப்படியே இருக்கேடி. ஏம்மா அப்படி கண்ணு வைக்கிறீங்க? ஏய் கண்ணு வைக்கிற மரத்தை வைக்கிறேன்னுக்கிட்டு. ஏம்மா? இல்ல சாந்தி எங்கிட்டு போ. ஏம்மா? நீங்க போ. ஆனா ஏம்மா ஏய் தள்ளடி. இந்தாம்மா இப்படி முக வெட்டு மட்டும் நல்லா இருக்கு. ஆமா என்ன தெரியுது? இல்ல உண்மையாவே அப்படியே பொம்பளை பிள்ளை எப்படி இருந்தா அப்படியே இருக்க. பொம்பளை பிள்ளை தான் நினைச்சேன். ஆனா எந்த ஊர்ல அப்படி கை கால் எல்லாம் மசுறு மாசம் பொம்பளை இருப்பாளா? அதுதான் ரோம கட்டு அதிகம் தான், காம கட்டு. ஆமா ரோமம் அதிகமா இருக்குன்னு சொல்லி எதுன்னு வருத்தப்படாதீங்க. இந்தம்மா இது வந்து சொல்லிருக்காவா? அம்மா நான் இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கு உனக்கு ஒரு 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி தரேன், அரைச்சு தேய்ச்சு குளிச்சிரு. மஞ்சள் தேய்ச்சி எதுல வச்சுக்கிட்டு தேய்க்கிறது? ஏய் கை காலுக்கு தாண்டி தேய்க்கிறேன். கை காலுக்கு தேய்ச்சி இந்த பிள்ளை கை பாரு.
இந்த பிள்ளை கை பத்தி அப்படினே ஆமாங்கம்மா. ஓ கை நீட்டு. நான் என்ன செய்யறது 2 நாளைக்கு ஒருக்க 3 ரூபா பிளேட போட்டு சரக்கத்தையும் செய்றேன். ஐயா அப்படி செய்ய கூடாது. வளர்ந்துகிட்டே வருது. சரி உன் பேர் என்னமா? அழகான பேருமா. என்ன பேர் அழகான பேர்? ஆனந்த ராணி. ஐயோ என்னங்கம்மா? ச்சே நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். நீங்க பிறந்திருந்தீங்கன்னா ஏமா நாங்க பிறந்திருக்கோம்ல. நீங்க சும்மா இருங்க, உங்களை யாருக்கும் ஆட்டத்துல சேர்க்கல. நாங்க மட்டும் தான். நீங்க வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். அம்மா என்னம்மா அவங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி அம்மா இருக்கும்போது பயப்படுற? சட்டான் மடான் போட்டு வெளுத்துவாங்க. அவர் ஒரு மாதிரி அணியை பார்த்துக்கிட்டு கண்ணடிக்கிறார். அவ்வளவுதான், பயப்படாத. நான் எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து பாக்குறேன், நீ வேற பயப்பட வேண்டியதில்லை. பார்க்க மட்டும் ஒரு சில பேர் பார்க்கும்போது பயங்கரமா இருப்பாங்க. அவங்க தான் ரொம்ப பாசமானவங்களா அன்பானவங்களா இருப்பாங்க. பேசுறது மட்டும் தான் அண்ணன் அப்படி, மத்தபடியில நல்ல குணமான ஆளுதான். என்னை பாம்பேக்கு வேற கூட்டு போறோம்னு சொல்றாருமா. எதுக்குமா அங்க போற? நம்ம ஊர்ல எல்லாம் இடம் இல்லையா? பாம்பேல கொண்டு ஒரு சோபாட்டில கொண்டு விட்டு. சரி எல்லாரும் இப்படி வந்திருக்கீங்க, என்ன எது கூப்பிட்டீங்க? அப்பா சொல்லி விட்டாரு. என்ன சொல்லி விட்டாரு? கண்ணும் கருத்துமா காட்டு காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. எந்த காட்டுக்கு? திணைக்காட்டுக்கு. என்ன அரசு விதி காட்டுக்கு போக சொன்னாரு. திணைக்காட்டுக்கு. நல்ல வேளை நீ சுடுகாட்டுக்கு போச்சறாலும் போவடி. அங்க போக கூடாது. ஏமா? அங்க போக இன்னும் 43 அங்கேயே எந்த பிரச்சனையுமே இல்ல. ஐயாமா அப்படி சொல்றீங்க? எந்த பிரச்சனையும் இல்லடி. எதுக்கு பயப்பட வேணாம், நிம்மதியா தைரியமா இருக்கலாம். அப்ப உடனே போவோமே. ஐயோ இவன் ஆவுன்னு எல்லாரும் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்காளே. சரி எல்லாரும் சேரவும் சேர்ந்துருக்கோம். ஆமாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? விளையாடுவோம். அம்மாவுக்கு ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டு. எனக்கும் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுமா. அம்மா நான் ஒரு விளையாட்டு சொல்றேம்மா. விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அம்மாக்கு விளையாண்டு ஆசை இருக்குங்கிறேன். நீ விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீ விளையாடவே இல்ல. சத்தியமா விளையாண்டு. சாமி சத்தியமா? சாமி சத்தியம். எங்கே ரத்னபாண்ட மேல சத்தியம் பண்ணு. ஆஹா அவர் வேணும் எனக்கு. மேல பண்ண தம்பி மேல பண்ணுவா. சரி அப்ப அடிச்சு விளையாடுவோமா? அம்மா ஏமா அடிச்சு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எத்தனை வகை தெரியும் உனக்கு? எனக்கு தெரிஞ்சது 2 வகை தான் தெரியும். 4 இருக்குடி. 4ஆ? இது வரைக்கும் என் பிறந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் நான் 2 அடி தான் அடிச்சு விளையாண்டுருக்கேன். என்னடி இப்படி சொல்ற? அடியே வட்ட கும்மி, சதுர கும்மி, நேரு கும்மி அப்படின்னு சுத்து கும்மி எல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாத உனக்கு? அந்த கும்மி எல்லாம் எனக்கு தெரியாது. நீ வேற எந்த கும்மியை சொல்ற? எனக்கு குனிஞ்சடிக்கிற கும்மி தான் தெரியும். ஏய் குனிஞ்சு வளைஞ்சு தாண்டி இப்படி தாண்டி அடிக்கிறப்ப நின்னுட்டேவா அப்படி அடிப்பாங்க? அந்த கும்மி தான்மா. விளங்க மாடி அது கும்மி அடிக்கிறது. அது சரி சொல்லி கொடுங்கம்மா, உங்களோட சேர்ந்து. சரி இப்போ எங்களோட சேர்ந்துக்கிறியா? ஆமாங்கம்மா. சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் கும்மி அடிச்சு விளையாண்டுட்டு விளையாடுவோம். அப்புறம் அப்பா என்ன பண்ண சொன்னாரு காட்டுக்கு போய்? அப்பா காட்டுல போய் நம்மளை எல்லாம் குப்புற படுக்க சொன்னாரு. மொகரைய பாரு மொகரைய. ஆமா. ஏன் ஒரு சார்ஜ் படுத்து கிடவே? ஒரு சார்ஜ் படுத்தா இங்க இருந்து அப்பா வேலைக்கு தானே அனுப்புறாரு. ஆமாங்கம்மா. அப்ப வேலைக்கு போனா அந்த இடத்துல என்ன பண்ணணும்? வேலையை பார்க்கணும். என்ன வேலை பார்க்க போறான்? அங்க எவே என்ன வாடு வர்த்தி வச்சிருக்கானு. நீ கவலைப்படாத. பறவை எல்லாம் விரட்டணும் அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. காட்டுக்குத்தான் நான் விரட்டும் போது என்னையோட சேர்ந்து விரட்டணும். வடிவேல் மாதிரி கட்டியை தரிக்க சொல்றா. இல்லடி சேர்ந்து பறவை விரட்டினா போதும். சரிங்கம்மா விளையாடுவோமா? விளையாடுவோம். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வண்ண வண்ண கோலம் வாசலி மேலம். வண்ண வண்ண கோலம் வாசலி மேலம். தாலி கட்டு மேடை தங்கமணி மேடை. தாலி கட்டு மேடை தங்கமணி மேடை. துள்ளி துள்ளி
வாங்கம்மா. யாராவது வந்து என்ன கூப்பிடுங்க போலாமா? சரிங்கம்மா. ஆளோளம் சோ ஹலோ. ஏய் பெட்டிக்கார மாமா, என்னடி? போயிட்டு வரட்டா? போயிட்டு சும்மா சும்மா வா. சும்மா இருந்தீங்கன்னா நீங்க 3 மணிக்கு மேல பின்னாடி வாங்க. எதுக்கு? ஒத்தாசையா இருக்கும். ஆண்டி அந்த கம்பெனி தொலைச்சு போய் தொலைச்சு. போயிட்டு வரேன். ஆளோளம். சோ ஹலோ. கட்டிக்குளம் நாடு வீராயி அம்மாள்